இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் ஆளுநர் அரசியல் செய்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று பதிலளித்தார். அப்போது பேசிய அவர், அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநர் பேரவையில் உரை நிகழ்த்துவது மரபு. ஆனால் அந்த மரபை மதிக்காமல் ஆளுநர் அரசியல் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். ஆண்டின் தொடக்கத்தில் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையாற்றணும். அரசால தயாரித்து வழங்கப்படுகிற உரையை அப்படியே வாசிக்கணும் என்பதுதான் நடைமுறை மரபு. ஆனால் திட்டமிட்டு விதிமீறல் செய்வதில் தான் ஆளுநர் குறியாக இருக்கிறார். பேரவை தொடங்கும் போது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறதும், அவை நடவடிக்கைகள் முடியும் போது நாட்டுப்பண் ஒழிக்கிறது தான் காலங்காலமாக பின்பற்றக்கூடிய மரபு. கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகளால் உருவான சட்டமன்றம். இந்த சட்டமன்றத்தின் மாண்பையும் மதிக்காமல், மக்களது எண்ணங்களுக்கு மதிப்பு தராமல் தமிழ்த்தாய் வாழ்த்தை அவமானப்படுத்த துணிந்ததன் மூலமாக தான் வகிக்கிற பதவிக்கும் பொறுப்புக்கும் இழுக்கு ஏற்படுகிற காரியத்தை அரசியல் உள்நோக்கத்தோட ஆளுநர் செய்கிறது இந்த மன்றம் இதுவரை காணாதது, இனியும் காணக்கூடாது. அனைவருக்குமான வளர்ச்சியை உள்ளடக்கியதுதான் திராவிட மாடல். ஆனால் திராவிடம் என்றாலே சிலருக்கு எரிச்சல் ஏற்பட்டு வருவதாகவும் கூறினார். தமிழகத்தில் போராட்டங்கள் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டு வருவதாக எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டை மறுத்த முதலமைச்சர், திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் இதுவரை 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், காவல்துறைக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்தியாவிலேயே தமிழகம் பாதுகாப்பான மாநிலமாக திகழ்வதாகவும் குறிப்பிட்டார். ரவுடிசத்தில் ஈடுபடுகிறவங்க தயவுதாட்சியம் பார்க்காம நடவடிக்கை எடுத்து வருது. இதனால கொலைகள், ரவுடி சம்பந்தப்பட்ட கொலை சம்பவங்கள் மற்றும் ரவுடிகள் தொடர்புடைய சாதிய கொலை சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு. எங்கும் அமைதி நிலைநாட்டப்பட்டு வருது. குற்றம் பெருமளவு தடுக்கப்பட்டிருக்கு. அரசியல் காரணங்கள், சாதிய கொலைகள், மத ரீதியான கொலைகள், ரவுடி கொலைகள் திமுக ஆட்சியில் முறையிலே கிளீரப்பட்டு குறைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே பாதுகாப்பு மிக்க முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவது என்பது இந்த பேரவைக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து பேரவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், இதற்காக தான் வருத்தப்படவில்லை. ஆனால் சட்டசபை மரபை மதிக்காமல் இருக்கும் ஆளுநரையும் தமிழகத்தை வஞ்சித்து வரும் மத்திய அரசையும் கண்டித்து கருப்பு சட்டை அணிந்திருந்தால் பாராட்டி இருப்பேன் என்றும் கூறினார். எதிர்க்கட்சி அதிமுக சார்பில் கருப்பு சட்டை அணிந்து வந்தப்போ எனக்கு கோபமெல்லாம் வரல, சிரிப்பு தான் வந்துச்சு. இப்படியாவது கருப்பு சட்டை போடுறாங்களான்னு மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டேன். என்னுடைய கேள்வியெல்லாம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில சட்டமன்றத்தை மதிக்காம ஒரு ஆளுநர் நடந்துக்கிறார். அவரை கண்டித்து கருப்பு சட்டை அணியும் துணிச்சல் உங்களுக்கே இல்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதியை கூட தர மறுத்து இரக்கமில்லாமல் நடந்துக்கிற ஒரு ஒன்றிய அரசை கண்டித்து நீங்கள் கருப்பு சட்டை அணிந்திருந்தா அவங்களை வாழ்த்தியிருப்பேன், மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன்.